என்ன பிடிச்சி போகலான்ட்டாரு. கேட்டு இது பிடிச்சி வச்சுக்கலாம். கட்சிதாவா இப்படி காசு ஆகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்பரம்பாக்கம் டேம் ஆண்டு தான் வந்திருக்கோம். தண்ணி திறந்துட்டுருக்காங்க. தண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போய்ட்டு பாருங்கள். ஏகப்பட்ட மீன் வந்து ஏறிட்டே இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீன் பிடிச்சிட்டே இருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மீன் பிடிச்சிருக்காங்கன்னு. அதுமாரி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய ஃபிஷ்ஷிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்ன ஃபிஷ்ஷிங் வீடியோ போடலாம், என்ன பண்ணலான்றதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், நல்லா கொசோலையை போட்டு வாடுறாங்க மீனில். ஏகப்பட்ட மீன் அடிக்குது போல். செம்மையாக பிடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அண்ணன்லாம் பார்த்தீங்கன்னா கொசோலையை போட்டு அங்கேருந்து வாரிட்டு இருக்காங்க. அங்கே 2 பேர் கொசோலையை போட்டு பிடிக்கிறாங்க. நல்லா நீங்கள் சூப்பர் வேட்டை தான், செம்மையாக பிடிக்கிறாங்க. தண்ணி நல்லா ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தண்ணி போகுது பாருங்களேன். அங்கே பாருங்களேன், டேம்லேருந்து எவ்வளோ தண்ணி சும்மா காற்று போல் வீசுது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பெரிய பெரிய சைஸாக பிடிக்கிறாங்க எல்லாம். அங்கே பாருங்கள் எத்தனை பேர் விசிறி வலை போட்டுட்ருக்காங்க. செம்ம 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 சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வேட்டை தான். தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பாருங்கள். போயிட்டு போயிடும் போல். தண்ணி கம்மி பண்ணிட்டாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப திறந்து விட்டுட்டாங்க. கம்மி பண்ணதுக்கே இவ்வளோ தண்ணி வருதுன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிற்கிற இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா முழுகிட்டு இருக்கோம். முதல்ல செம தண்ணி. அப்போது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா விசிலோட போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காரு. நல்லா சைஸான ஜிலேபி தான் மாட்டிகிட்ருக்கு. நாங்கள் போய் பார்க்கலாம். நம்ம வரது முதல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லா சைஸான ஜிலேபி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கிட்ட தான் இருக்கும். எப்படி சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் வலையில். நல்லா வேட்டை தான் இங்கே சூப்பராக மாட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். எல்லாமே சைஸான ஜிலேபி தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூட அந்த சின்ன மீன் சொல்ல முடியாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சைஸான ஜிலேபி. இப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 20 மீன் கிட்டே மாட்டிகிட்ருக்கு ஒரே வலையிலேயே. எப்படி சிக்கிக்கிட்டு இருக்கு. கீழே போக இந்த மாதிரி மாட்டணும் மீன் தான். கீழே போய்ட்டார். எப்படி இருக்கு நல்லா சைஸான ஜிலேபி. அது 1/2 கிலோ கிட்ட இருக்கும் ஒரு ஜிலேபி. அப்படியே சின்னதாக எடுத்துக்கிட்டு பார்க்குறதுக்கு. நம்ம தம்பி பார்த்திங்கன்னா மீன் வந்து கேட்டார். அந்த வலையில் இருக்க மீன் அப்படியே கொடுத்துட்டாரு 100 ரூபாய்க்கு. மீன் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ கிட்ட இருக்கும். அந்த மீன் சேர்த்து 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. இது மாதிரி வேலையாடா எத்தனை வந்தீங்க? இது போல இவ்வளோ மீன் ஃபுல்லாகவே 100 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் ஒரு வலையில் மாட்டின மீன் அப்படியே கொடுத்துட்டாரு. சாண ஜிலேபி தான் எல்லாமே பாருங்கள். நல்லா வேட்டை தான். அங்கே பார்த்தீங்கன்னா டேமாண்டே ஏகப்பட்ட பேர் பிடிச்சிட்ருக்காங்க. விசிறி வலை போட்டு தான். கொஞ்ச நேரம் கழித்து போவோம், போய் பார்க்கலாம். இந்த வலை வந்து ரெடி பண்ணி போடுறது தான் ரொம்ப கஷ்டம். செடி புல் முள்ளுக்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா தான் வர்றதே ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். வலை கிழிச்சுக்கலாம். நல்லா கரெக்டாக போட்டு கரெக்டாக அடையணும். அங்கே முள் நிறைய இருக்குது. அண்ணா தெரியும் எங்கெங்கே முள் இருக்குன்ட்டு. அண்ணா பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டு கரெக்டாக எடுத்து வந்துடுவார். நல்லா ரெடி பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். கரையில் வந்து தான் கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு பரவலாக கரெக்டாக இருந்தால் தான் நிறைய மீன் மாட்டாங்க. நல்லா கரெக்டாக வேணும்னா மீன் மாட்டாங்க. நம்ம எடுத்துக்கிட்டு போட போகிறாரு. பார்க்கலாம் எனக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா இன்னொரு அண்ணன் வந்துருக்காரு. அவரும் தான் போட போகிறாரு. இன்னும் பற்றி வந்துருக்காப்புல.
என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு முட்டிக்கால அளவுக்கு தண்ணி தான். தண்ணி நல்லா ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா மீன் கரை கரெக்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நல்லா போட்டாங்க. இப்போதான் மீன் வந்து எங்கேயும் போகாது. கரெக்டாக அந்த வேலை கூட செடிக்கிட்டு மாட்டிகிட்டு செம்மையாக மாட்டியிருக்காங்க வலையில். ஏகப்பட்ட ஜிலேபி பெருசாக மாட்டிருக்கு. அங்கே எவ்வளோ சைஸ் ஜிலேபி பாருங்கள். 4-5 ஜிலேபி தான் இருக்கும். நல்லா சைஸாக இருக்கும். மாட்டினது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ சேர்த்தே ஒரு 2 கிலோ வந்துடும் போல. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மாட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டினா ஒரு 5-6 மீன்னாலும் சைஸ் தான் மாட்டணும். அது நல்லா நமக்கு சூப்பராக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. நல்லா சைஸான ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எல்லாமே 1/2 கிலோ கிட்ட தான் இருக்கும். அது எவ்வளோ பட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த மீன்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. நிறையா டேமுக்கு கீழேருந்து இறங்கிடுவாங்க. இறங்கிட்டு திரும்ப மேலே இடத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த பைப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காரு. பார்க்கலாம் எவ்வளோ மீன் காட்டுறது. ஃபுல் மீன் தான் பாருங்க. எப்படிலாம் துள்ளிட்டு இருக்காங்க பாருங்கள். ஜாலியாக சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. எப்படி இருக்குது நல்லா சைஸான ஜிலேபிங்க. வாங்கிட்டு கையில் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி கலர் கலராக இருக்குது எல்லா ஜிலேபிங்க. சூப்பராக கலராக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள். சைஸான ஜிலேபி மட்டும் தான் அண்ணன் வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா அப்படியே 20 கிலோ இருக்காங்க மீன். செடிக்குது எப்படி போடுவாங்க? மாட்டை வாழை போயிடும். இந்த நேரம் இந்த சென்டர்லேயே போடணும். காலியாக இருக்குது. அந்த கல்லாண்டே போடும். கல் அந்த உள்ள நடுவில் இறங்கி போடும். போயிடுச்சு. கீழே வந்து இல்லை இங்கே இது எடுத்துட்டு போய் அப்போ நல்ல கெண்ட பெருசு. பிடிச்சானதா கெண்டை அது அடிச்சுதான் கூட அப்படியே நவுத்தி வந்துருப்பான். அது இழுத்துன்னு போயிடுச்சு கரெக்டாக. கலகுச்சாண்ணா அப்படியே வலையிலே நல்லா கலகுச்சு. அதான் கலச்சு சரி வலி கலக்குது. அது வலி கலந்து கெண்டை 2 இருக்குது. சரி இது வை நான் இது வை நான் பிடிச்சிக்கிறேன். வை போச்சு 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 எல்லாம் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு. அண்ணா இங்கே தான் போட போகிறாரு. மீன் கிடைக்குன்னு பார்ப்போம். அதனால் கரெக்டாக இருக்கணும். தண்ணி ஃபோர்ஸில் அடிச்சுட்டு போயிடும். அடித்து பிடிச்சி அந்த மீன் மாட்டாக இருக்குது. ஆனால் நிறைய மீன் மேலே ஏறுங்க. சிக்கனில் எல்லாமே வேறு மீன் ஏழுண்ணா முள் இருக்கு. நான் பார்த்து ஏழுண்ணா இந்த மாதிரி ஏகப்பட்ட மீன் மேலே ஏறிட்டுருக்காங்க. அந்த டைட்டாக இருக்குது, அங்கே வலிக்க முடியல. அந்த தண்ணி போஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும்.
நம்ம ஒரே இடத்துல நிற்கிற இடத்துல போட்டு தண்ணி ஸ்பீடாக இருக்குல்ல போஸ்ட்டில் இழுக்க முடியாது, வலையை சேர்த்து வலிச்சிட்டு போவோம். இன்னும் பதமாக வலிக்கிறாரு, வரமாட்டேங்குது. அதனால் மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் செத்த என்ன மாட்டேங்குது. அதுதானே நல்லா சைஸான ஒரு ஜிலேபி பண்ணிட்டு போகிறேன். ரொம்ப பெரிய ஜிலேபி, செம்ம சைஸாக இருக்குது. ஜிலேபி பார்க்கறதுக்கு நல்லா கருகருன்னு வருது பார்க்கறதுக்கு. அவ்வளோ சூப்பராங்க, சூப்பராக இருக்குது. சைஸான ஜிலேபி பாருங்கண்ணா, பட்டையாக இருக்குது. அவ்வளோ சூப்பர் ஜிலேபி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கோணி இது, அடுத்த கோணியில் போட்டுருக்காரு. ஃபுல்லாகவே இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோணியாக தான் பிடிச்சிட்ருக்காங்க. ஏகப்பட்ட மீன் மாட்டிகிட்டே இருக்குது. அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா மஜா சைஸில் இருக்குது மீன். பாருங்கள் நம்ம அண்ணன் என்ன பிடிச்சதான்னு பார்ப்போம். அண்ணன் பார்த்திங்கன்னா வலையை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அண்ணா 2 சிக்கம் பையில் பிடிச்சி வச்சுருக்காரு. நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ மீனுன்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேம் எப்படி இருக்குது சூப்பராக. போவோம் கிட்ட போய் பார்ப்போம், பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ணன் இங்கே தான் விசிறி அடிச்சிட்ருக்காரு. தனியாக வந்துட்டார் அண்ணன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் அங்கே எவ்வளோ மீன் மாட்டிட்டு. தண்ணி இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸாக போயிட்டுருக்கு, அதனால் வலை ஒரு இடத்துக்கு நிற்காது. நீங்களும் மாட்டினா ஏகப்பட்ட ஜிலேபி தான் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வேணும். அவங்க காட்டுறாங்க மீன் பிடிச்சது எவ்வளோ மீன் பிடிச்சது பாருங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாம் பெரிய பெரிய சைஸ் ஜிலேபி தான் மீன். இன்னும் எல்லாமே 1/2 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், ஒரு பாட்டி பிடிச்சிட்ருக்காங்க மீன். இங்கே பாட்டி, அந்த சைடில் ஃபேமிலி, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி சுற்றி வளைச்சி மீன் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த வாட்டி மீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. பாட்டி பாரு மீன் பிடிச்சிட்ருக்காங்க. பாட்டி மீன் பிடிச்சி வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட பேர் பாருங்கள் டேமு அங்கே திறந்து விடுற தண்ணியோட சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குது, அவ்வளோ ஃபோர்ஸாக அடிக்குது தண்ணி. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக மேலே போச்சு. அங்கே கரை மாதிரி இருக்கும், அந்த கரை வரைக்குமே போச்சு. நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபேமிலியோட குழந்தை குட்டியோடலாம் வந்து பிடிச்சிருக்காங்க மீன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணி பிடிக்கலாம். பாருங்கள், சின்ன பசங்க இருக்காங்க, எல்லாம் வந்து பிடிச்சிருக்காங்க. எல்லாம் மாலை போட்டுருக்காங்க கூட வந்து மீன் பிடிக்கிறாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக மீன்லாம் மாட்டிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த ஜிலேபி பாருங்களேன் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது, இறந்துட்டுருக்கு போல். நல்லா சைஸான ஜிலேபி, இது 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம நிறைய ஃபிஷ்ஷிங் வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனல் பேஜுக்குள்ளே போய் பாருங்கள். எங்கள் டேமு கீழே பிடிச்ச வீடியோ நிறைய போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.